ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாகிருதம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். சனி பகவானை முதலில் வணங்கி சனி பெயர்ச்சி பலன்கள் 26/2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் 24/4/2028 வரை சனி பகவான் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு, அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை ஃபாலோ இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். சரி, சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர். ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும், பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது. 10-11ஆம் வீடுகள் காலபுருஷ தத்துவத்தின் 10-11ஆம் வீடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தொழில், கர்மா, இது விஷயங்களை சொல்லக்கூடியது, லாபங்களை சொல்லக்கூடியது, மூத்த சகோதரரை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள், எந்த வகையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது, உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம், இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையிலும் உண்டான கடமைகள். சரி, சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனா, சனி பகவான் பொதுவாகவே கர்ம காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது தொழிலை சொல்லக்கூடியது. செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது. அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேனால் ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன். 8ஆம் இடத்தினுடைய, அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர் தான். ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார். அதனால் உடல்நிலையில் பாதிப்பு, அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ, அது எல்லாத்தையும் சனி பகவானே டிசைட் பண்ணுவார். சரி, இப்போ சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ராசிக்கும் பார்த்தாலேனால் 2.5 வருஷம் இருப்பார். ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். கிட்டத்தட்ட பார்த்தாலேனால் 22.5 வருஷத்துலேருந்து அவர் 7.5 வருஷம், அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது 7.5 வருஷம் 7.5 சனின்னு சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது. இந்த 5 கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும் 4ஆம் இடத்தில், அதாவது 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆகுது, இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம், பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம். அதை தவிர செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம். நல்வினையாக இருந்தால் நல்லதையும், தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார். துலாம் என்பது துலாக்கோல் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக, இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 7.5 சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம். அதை தவிர உடலில் வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது. அது தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது. அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம். இதை தவிர பார்த்தோம்னா, பொதுவாகவே திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் இந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது. அது தவிர சனிக்கிழமைக்கு எள் விளக்கு போடுறது, குறைந்தபட்சம் 3லிருந்து 8 வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது. அது தவிர 8 வாரங்கள் சென்று சுற்றி வருவது. இது காக்கைக்கு சாதம் வைப்பது, காக்கை தயிர் சாதம் வைப்பது. விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது. விநாயகருக்கு இந்த சதுர தேங்காய் உடைக்கிறது. ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது. ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இருவரையும் எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை. அதனால் எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும்
ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம். அதோடு பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு அதாவது இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்தாலேயானால் அந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் வந்து அவருக்கு போய் இது வந்து தேங்காய் உடைச்சி விளக்கேற்றிட்டு வர்றது. தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் எங்கே இருப்பார்? காலபைரவர் வடகிழக்கு மூலையில் எல்லா சிவன் கோவில்லையும் இருப்பார். அவர் தான் வந்து கோவிலை கட்டி காக்கிறவர். சரி, இந்த காலபைரவரை ஏன் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா, சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார். அதனால் காலபைரவர் பூஜை செய்யும்பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்ற கட்டாயத்தில் இருக்கார். அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு நிற எள்ளு, கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது, கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது. அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது, ஒரு 2 தரம் 3 தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது. சபரிமலை போகிறதுல என்ன விசேஷம்னா, அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு உடலில் காலை மாலை மினிமம் 2 வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம். பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும். எந்த ஒரு தீட்டு தோஷம்லாம் படக்கூடாது. அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ வந்து சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல. சரி, அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது. சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏழை எளிய கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்த இந்த சக்கரை வாகனம், அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது. சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம், அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது. அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது. முகத்தில் அடிபட்டு முகம் வந்து க்ஷீணமடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது. அது தவிர பார்த்தீங்கன்னா, கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது. தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா, இரும்பு சம்பந்தப்பட்ட லெதர், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது. தோல் பை, தோல் க்ளவுஸு, அது தவிர வந்து லெதர் ஜாக்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை, ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம். ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிக்கிறது மிகவும் விசேஷம். அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் கார்த்தால சனி ஹோரையில் ஒரு 8 முறை வந்து அதை உபாசனம் செய்யறதன் மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அருகில் இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் வந்து கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். அதோடு பார்த்தோம்னா, சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ, அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார், மீன ராசியிலிருந்து அவருக்கு 3, 7, 10 என்ற 3 பார்வைகள் உண்டு. சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார். பார்க்கும் இடம் 3ஆம் இடம் அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படின்ற வர்றது வந்து பார்த்தோம்னா ரிஷபம் வருது, கன்னி வருது. அது தவிர பார்த்தாலேயானால் விருச்சிகம் வரும், அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும். இந்த 3 இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனால் இந்த 3 இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போ ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இவ்வளவு நாள் அஷ்டமத்தில் சனி இருந்தது, படுத்திருச்சு இவ்வளவு நாளாக. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2023 டிசம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு, எந்த ஒரு விஷயத்திலும் பின்னடைவு, வேலையில் மாற்றம், வேலையில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் மூலியமாக அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, எல்லா விதமான அவமானம், பொருட்கள், அதாவது பண வரவு பிரச்சனை, தொழிலில் மிகப்பெரிய பாதிப்பு, உடல் நலத்தில் பின்னடைவு, இது எல்லாம் இருந்துச்சு.
தேவையற்ற சகவாசம், அதன் மூலியமாக தேவையற்ற உடல்நிலை கோளாறு எல்லாமே இருந்தது. எல்லார்கிட்டையும் அசிங்கப்படக்கூடிய காலகட்டமாக இருந்தது. இப்போ அது மாற்றத்தை கொடுக்கும். என்ன மாற்றத்தை கொடுக்கும்? சற்று 8ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்துல மாறுறார். 9ஆம் இடத்துல மாறும் பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து விடிவு காலம் நிச்சயமாக வந்தாச்சு. கவலைப்பட தேவையில்லை. 6/3/2026 உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான ஒரு வரிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார்? உடல் நலத்தில் சற்று முன்னோக்கி எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலைகளில் புதிய வேலைகள், தொழில்கள் நிச்சயமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். என்ன சார் இது ஏன் உடல்நிலையில் சொன்னீங்க? இவ்வளோ நேரம் என்னோட உடல்நிலை இருந்தது, இப்போ தந்தை 9ஆம் இடத்துல போய் சனி பகவான் இருந்தான்னா தந்தையை உடல்நிலையை பாதிக்கக்கூடும். வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்களே, ஆனால் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி படிக்கணும், அந்த மாதிரியான வெளிநாட்டு படிப்புக்குன்னு போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு சிறு பின்னடைவு இருக்கும். என்ன பின்னடைவுன்னா, டாப் யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கு அடுத்து 2ஆம் வகையான 3ஆம் ரக யூனிவர்சிட்டிஸ் கிடைக்கக்கூடிய, பல்கலைக்கழகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்றத்தை கொடுப்பார். ஏன்னா அஷ்டமத்து சனி அனுபவித்தவங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி போன உடனே பெரும் மூச்சு விடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 11ஆம் இடத்தை சனி பார்க்குறார். லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால மூத்த சகோதரர்களோடு சில பிணக்குகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கும் சற்று பின்னடைவு பேச்சில் இதுவும் இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா 11ஆம் இடம் நீங்கள் நினைச்சது எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் இவ்வளவு நாளாக 2.5 வருஷம் பட்ட அடியில் தெனாலிராமன் பூனை கதை சொல்கிற மாதிரி, அதாவது இந்த சூடான பாலை பூனைக்கு வச்சதுலேருந்து வெள்ளையாக பாலை பார்த்த உடனே பயப்படுன்றத மாதிரி எந்த ஒரு முயற்சி எடுக்கணும்னாலும் உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும். இதை செஞ்சால் எப்படி வரும்னு ஒரு எடுத்து காலை முன்னாடி வைக்கிறதுக்கே பயப்படுவீங்க. பொறுமையாக இருங்க. உங்களுக்கு நல்லபடியாக மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. 11ஆம் இடத்தை சனி பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிஹெச்டி பண்ணக்கூடிய, டாக்டரேட் பண்ணக்கூடிய காலகட்டம். அதாவது இப்போ மாஸ்டர் கிராஜுவேட் முடிஞ்சிருந்து பிஹெச்டி பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதுவும் பார்த்தலையானால் இந்த கடகராசிக்காரர்கள் விவசாயம், கரும்பு, சர்க்கரை, அது தவிர எண்ணெய், இந்த மாதிரியான வேர்க்கடலை, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, அது தவிர தண்ணீர், பால், இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இளைய சகோதரத்தில் சற்று பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி வரும். இந்த காது சம்பந்தமான சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானத்தில் சிற்று பின்னடைவு இருந்தாலும் முயற்சிகளை எதிர்கொண்டு நிச்சயமான வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் நிச்சயமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. 6ஆம் இடத்தை, உங்களுடைய 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தலையானால் எந்த விதமான, அதாவது கடனாக இருந்தாலும் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கடன்கள் இப்போ சந்திக்கு வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பழைய கடன்கள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு, அதை தவிர பார்த்தாலேனால் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கா படிக்கிறதுக்கு, அதில் டாப் 1 to யூனிவர்சிட்டிஸ், அதாவது சிறந்த பல்கலைக்கழகம் கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறத விட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2ஆம் நிலை 3ஆம் நிலை பல்கலைக்கழகத்தில் போஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது மாஸ்டர் டிகிரி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர், இளைய சகோதரர்களோடு சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நினைத்த காரியங்கள்
விஷயங்கள் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு கடன் இருக்கக்கூடிய கடன் எல்லாம் சற்று கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்பு. பெரிய கடனில் இப்போ இருப்பீங்க, கடனாளிகளாக இருப்பீங்க, தொழிலில் மிகப்பெரிய பின்னடைவு இருந்திருக்கும், மறைந்திருந்திருப்பீங்க, மறைந்து வாழக்கூடிய நிலைமை கூட ஏற்பட்டிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள், கடன் எல்லாம் வந்து ஒரு பேசி சுமூகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் வந்து திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்கும். திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு பார்த்தீங்களே ஆனால் இந்த திருக்கொள்ளிக்காடு திருவாரூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்குது. அந்த திருக்கொள்ளிக்காடு போயிட்டு சனீஸ்வர பகவானை பொங்கு சனியவர் போய் பார்த்துட்டு வாங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு உங்களுக்கு நிச்சயமான ஒரு பெரிய வரப்பிரசாதமாக பெரிய மாற்றத்தை எடுத்து கொடுக்கக்கூடியவராக நிச்சயமாக அமைவார்.